ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மிலா பிளாக்ஸ். இன்னைக்கு அரிசி பொரி உருண்டை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துலாமா? வெல்லம் எடுத்துக்கோங்க, அரிசி பொடி எடுத்துக்கோங்க, தண்ணி சேர்த்துக்கோங்க, நெய் எடுத்துக்கோங்க, சுக்கு சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா ஹீட் ஆன வெல்லம் சேர்த்துக்கோங்க. 1 கப் வெல்லம்னா 3 கப் அரிசி பொடி சேர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அரிசி பொடி யாருனாலும் செய்யலாம், பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். அந்த மெத்தட் வந்து கொஞ்சம் பாகு டைம் மட்டும் நம்ம கேர்ஃபுல்லாக இருந்தால் போதும். நல்லாவே அரிசி பொடி ரெடியாக வந்து இந்த டைம் வந்து வெல்லத்தை நல்லா நுணுக்கி சேர்த்துக்கோங்க. நான் 1 கப் வெல்லத்துக்கு 1/4 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம எடுத்த மெஷர்மெண்ட் கப்புக்கே 1/4 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா பாகு வந்து உருகி வரட்டும். பாகு நல்லா உருகி வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டைம் வந்து பவுலில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. நம்ம பாகு வந்து அதில் ஊற்றி பாருங்கள். ஊற்றும் போது வந்து தண்ணியில் வந்து அந்த பாகு கரையாமல் அப்படி கட்டியாக இருக்கணும். நல்லா வந்து நம்ம எடுத்த கையில் ஒட்டாமல் வரணும். தூக்கி போட்ட சவுண்டு கேட்கணும். அதான் கரெக்டான பாகுபதம். நான் உங்களுக்கு காமிக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பொரி உருண்டை யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சின்ன குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம 90s கிட்ஸாக இருந்தாலும் சரி, 2K கிட்ஸாக இருந்தாலும் சரி, சின்ன பிள்ளைங்க எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துருப்போம். எல்லாமே பிடிச்சமான பொரி உருண்டை. இப்போ நான் காமிக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணியில் ஊற்றியிருக்கேன். எடுத்து கையில் காமிக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒட்டாமல் அப்படி பாகும் வந்து என் கையிலேருந்து ஒட்டாமல் வரும். நான் அப்படி உருண்டை பிடிச்ச பால் மாதிரி வரும். தூக்கி போட்டால் சவுண்டு வரும். நம்ம காமிக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி இருக்கணும். நல்லா உருட்டை அப்படி அழகாக உருண்டு வருது பாருங்கள். இதுதான் கரெக்டான பாகுபதம். நெக்ஸ்ட் இந்த டைம் வந்து நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்தா வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சுக்கு சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்துட்டு பிறகு வந்து நம்ம வந்து இந்த டைமில் பாகுபதம் வந்தோன்னா அடுப்பு நல்லா சிம்மில் வச்சு பொரி சேர்த்துக்கோங்க. 1 கப்பு வெல்லம்னா 3 கப் அரிசி பொடி சேர்க்கணும். எக்ஸ்ட்ரா சேர்த்துடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக அரிசி பொடி வராது. வந்து 3 கப் மெஷர்மெண்ட் பண்ணி அளந்து தான் வச்சுருக்கேன். அப்போ சேர்த்துக்கிறேன். சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அரிசி பொரி சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அரிசியும் பாகும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு உடனே உருண்டை பிடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைனா கட்டி ஆகிட்டுனா வந்து நம்ம உருண்டை பிடிக்க முடியாது. நெய் தடவி கையில் உருண்டை பிடிச்சிங்கன்னா ஒரு 10 நாள் வரைக்கும் அரிசி பொடி நல்லா இருக்கும். தண்ணி தடவி சேர்த்திங்கன்னா ஒரு 4 நாளைக்குள்ளே காலி பண்ணிடணும். இல்லைனா வந்து அரிசி பொடி வந்து மொறுமொறுன்னு இருக்காது. இந்த டைம் வந்து நல்லா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த அரிசி பொடி யாரெல்லாம் ஸ்கூல் டைமில் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இது வந்து வீட்டில் செஞ்சு கொடுக்கும் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அரிசி பொடி ரெடியாகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தவாலை ஒட்டாமல் நல்லா உருண்டு வருது. இந்த டைம் வந்து கையில் தண்ணியோ நெய்யோ தடவிக்கோங்க. பால் பிடிச்சிக்கோங்க. சூடாக இருக்கும்போது பால் பிடிக்கணும். இல்லை வந்து பால் பிடிக்க வராது. அக்கறது அரிசி பொடி ஒட்டிக்கிடும். கையில் தண்ணி தடவிக்கோங்க. அக்கறது வந்து பால் பிடிச்சிக்கோங்க. நம்ம காமிக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு எம்மியாக டேஸ்ட்டாக சுவையாக இருந்துச்சு. இது வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து ஒரு 25 பொரிக்கு மேலே வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பாக்கெட்டில். இது வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மெத்தடில் எனக்கு அரிசி பொடி ரொம்ப எம்மியாக வந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் த வாட்சிங்.